பெற்றவராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்தனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவே என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter and my soul knows it well. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தலை குறித்து பவுல் சொல்லக்கூடிய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்பதே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக, இந்த வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க இன்னும் வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த ஆராதனையில் நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், வாசிக்கக்கூடிய நம்முடைய திருவசனங்கள், கேட்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மற்றும் மைமைப்பட என் தேவன் இந்த ஆராதனையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, ஒத்தாசை கூட இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கணம் மைமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை போற்றும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 45வது பாமாலையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஜோதியா
நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 1. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கையில் சுத்தமுள்ளவன், இதயத்தில் மாசில்லாதனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாய்க்கொப்புக்கடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசிலாகி நம்முடைய ஊழியக்காரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாண்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு உரதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வளமுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோடு அறிக்கிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்ம ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கை செய்வது நமது விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருவாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை சொல்ல உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் சற்று நேரம் அமைதியாய் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள் யாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நீர் பாய்க்குமுள்ள குற்றவாளி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து தங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழியிலே சீர்திருத்த பிரயாசப்படுகளை குறித்து கடவுள் சொல்கிறார் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவில் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிப்பதற்கு தயை பெற்றிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலை வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். அனைவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொதுவான தோத்திர ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரநாத் அடியாரியா எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அர்ச்செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிற்றத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ள எருதுகளாய் இருக்கவும் எங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழெல்லாம் முன்பாக பிரஸ்தும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினால் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள உணர்வு எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மைமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். சபையார் அமர்ந்திருப்போம். இந்த நாளில் ஞாயிறு பள்ளி மாணவர்களுடைய மனன வசனத்தை நாம் கேட்போம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. யாத்ராகமம் 40:34. அப்பொழுது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. யாத்ராகமம் 40:34. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் ஞாயிறு பள்ளி மாணவர்களுடைய மனன வசனத்தை நாங்கள் கேட்டோம். இந்த சிறு பிராயத்திலே பிள்ளைகளுக்கு தேவையான உம்முடைய மன்னாவை நாங்கள் கொடுக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த ஞாயிறு பள்ளிக்கு வரவும் உம்முடைய வசனத்தை அவர்கள் உட்கொள்ளவும் எதிர்காலத்திலே உம்முடைய வசனம் அருமையான பிள்ளைகளுக்கு அது தீபமாய் ஒளிர்வதற்கு என் தேவன் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் இதை பொறுப்பாய் நடத்தக்கூடிய அருமையான பொறுப்பாளர்களுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நல்ல அறிவையும் நல்ல புத்தியை தாரும். ஆண்டவரே, நல்ல கீழ்ப்படியக்கூடிய ஒரு குணத்தை அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் சரீர வளர்ச்சியிலும் உம்முடைய வேதத்தினுடைய அறிவிலும் அவர்கள் சிறந்து விளங்க உதவி செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம், முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 முடிய. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 முடிய. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான்.
அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியோரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 60 வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 60 வரை. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி படிக்கும்படியான சங்கீத பகுதியை நாம் படிக்க கேட்போம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 105 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சங்கீதம் 105 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவரையும் நாடுங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாம் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அது அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம்
மத்தேயு 28 அதிகாரம் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28 16 முதல் 20 வரை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாதம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்படியே நின்ற வண்ணமாக 9வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை ரூபத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தள்ளினார். பரமனத்துக்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுள் வலது வாசலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தவர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து இந்த நாளுக்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். அருள் நிறைந்த கடவுளே, உமது மைந்தன் இயேசு கிறிஸ்து உலகில் வந்து மக்களை மீட்கவும் மாற்றுருவாக்கம் செய்து உமது இறையரசை ஏற்படுத்தவும் அவரை தந்தமைக்காக உமக்கு எங்களது துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஆவியோடும் உண்மையோடும் வழிபடும் ஆற்றலை தாரும். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய ஆவியாரோடும் உலகில் நிறைவுட்டு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் அருளிய பிரார்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றஞ்செயல்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். சபையார் சபையார் அமர்ந்திருப்போம். அறிவிப்புகள். ஆலய ஆராதனை முடிந்தவுடனே தேநீர் ஐக்கியம் உண்டு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் வாலிப ஐக்கிய சங்க கூடுகள் நடைபெறும். அதில் அருமையான பெண்களும் வாலிப பிள்ளைகளும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 30/5/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்திலே நடைபெறும். நீங்கள் தவறாது அதில் கலந்து கொள்ளுங்கள். வருகிற 1/6/2025 மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்று அதிகாலை ஆராதனை இல்லாமல் 9 மணிக்கு ஒரே ஆராதனையாக திருவிருந்து விசுவாச வார்த்தை ஆராதனையாக நடைபெறும். அதில் நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பானவர்களே, இந்த புதிய கல்வி ஆண்டை கடவுள் தந்திருப்பதை நினைத்து பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வித்துறை சார்ந்த அலுவலகத்திலே பணிபுரியவர்கள் திருமேடை முன் வந்து கடவுளின் பயண பணித்தள பாதுகாப்பு, பணி கிருபைகள், கல்வியில் ஞானம் இவைகளை கடவுள் தந்து வழிநடத்தினதை எண்ணியும் புதிய கல்வி ஆண்டை அவர் மேலான ஆசீர்வாதத்தால் வழிநடத்த வேண்டி சிறப்பு நன்றி காணிக்கை படைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருமணத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, நம்மளது பசுமலையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ செவிலியர் கல்லூரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி செவிலியர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் பயன்பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பசுமலையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ ஸ்பெஷல் பிஎட் சிறப்பு இளங்கலை கல்வியில் சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலையும் நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிஎஸ்ஐ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடைய சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபையார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து அதிலே பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்து விரிவான விளக்கம் எதுவும் தேவைப்பட்டால் நம்முடைய சபை குருவானவரை நீங்கள் சந்தித்து அதற்கான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 25 மே முதல் 31 முடிய இருக்கக்கூடிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடியவர்கள். பிறந்த நாள் 25ஆம் தேதி ஈவா ஜான் ஞான்ராஜ் அவர்கள் 25ஆம் தேதி. 27ஆம் தேதி ஜெரோமியா அருண்குமார் மிஸ்டர் ஞானதாசன். 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் காஞ்சனா தேவி ஒய்ஃப் ஆஃப் டாக்டர் செந்தில்குமார். 31ஆம் தேதி மிஸ்டர் டேவிட் ஞானராஜ். திருமண நாள் காணக்கூடியவர்கள் 25ஆம் தேதி மிஸ்டர் பிரபா ஆண்ட்ரூ, மிஸ்ஸஸ் ஆராதனா ரோஸ்லின், மிஸ்டர் ஆர் பிரபாகரன் அண்டு மிஸ்ஸஸ் ரீட்டா பிரபாகரன். 26ஆம் தேதி மிஸ்டர் அருள், மிஸ்ஸஸ் சாந்தி ஹெலன் நிர்மலா ஆகியோர் திருமண நாட்களை அனுசரிக்கிறார்கள். அருமையான இந்த நாளில் அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டின நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணக்கூடிய, திருமண நாள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின கிருபைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அநேக சுவாமி. நல்ல சுகத்தை தந்தீர், நல்ல பலத்தை தந்தீர், நல்ல ஒரு பாதுகாப்பான பயணத்தை தந்தீர், பணி செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு பாதுகாப்பை தந்தீர், மேல் அதிகாரிகளுடைய கண்களில் தயவை தந்தீர், படிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை தந்தீர் சுவாமி. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. புதிய ஆண்டில் புதிய புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த புதிய ஆண்டில் அருமையான பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் என் தேவன் இந்த ஆண்டில் அவர்களுக்கு நிறைவாய் தரும்படி கிருபை செய்யுங்க சுவாமி. இன்னும் அநேக பிறந்த நாட்கள், இன்னும் அநேக திருமண நாட்களை அவர்கள் நினைவு கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீர்வாதமும் அருமையான பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிடைக்க கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். This is the promise of God.
அருமையான பிள்ளைகளை நாம் திருச்சபையாய் வாழ்த்துவோம். இப்பொழுதும் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 251வது பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் படைப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அருள் கொடைகள் அநேக சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர் சுவாமி. எங்களுடைய எல்லா தேவைகளையும் என் தேவன் நீர் சந்தித்து வருகிறீர். நமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு சிறிய பகுதியை நம்முடைய பாதப்படியில் நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியத்திற்கென்று இது பயன்பட கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம்.
இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் பேசும்படியாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் தரும்படியாய் கிருபை செய்யுங்க. கண்ணீரோடு கலக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆறுதலான வார்த்தைகளை நீர் தாரும் ஐயா. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் மீண்டுமாய் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய குருவானவர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய அருமையான தாய்மார்கள், ஐயாமார்கள், சிறு பிள்ளைகள், ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்தில் நான் செலுத்துகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய சினாடு மாமன்றம் தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு வாரமும் ஒரு தலையங்கத்தை கொடுத்து நாம் அதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். இந்த நாளும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வழியில் அருள் பணி. கிறிஸ்துவின் வழியில் அருள் பணி, மிஷன் வித் த ஸ்பிரிட் ஆஃப் த கிரைஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழகான ஒரு தலையங்கத்தை கொடுத்து இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அருள் பணி என்பது இறைமகன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு அழைப்பும் ஒரு கடமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருள் பணி என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழைப்பாகவும் ஒரு கடமையாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அருள் பணி என்பது ஒரு ஆழ் கடலை போன்றது. ஒரு ஆழ் கடலில் எப்படி நாம் மீன் பிடித்தோம் என்றால் ஒரு சில காரியங்களைத்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல இந்த அருள் பணியில் நாம் கடவுளுடைய முழுமையான ஒரு உந்துதலை அல்லது முழுமையான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அருள் பணி என்பது நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியாக நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த அருள் பணி அல்லது மிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு லத்தீனில் மிசோடை என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்கள். லத்தீனில் மிசியோடை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதற்கு என்ன பொருள் பார்த்தோம்னா, கடவுளுடைய பணி என்று இதற்கு பொருள் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சென்டிங் ஆஃப் காட், கடவுளால் அனுப்பப்படுதல் என்ற ஒரு சில பதங்களை நாம் பயன்படுத்துகிறோம். இது எபிரேய வார்த்தையில் நாம் பார்க்கும்போது சலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்கள். சலாக் என்றால் டு சென்ட் அல்லது சென்ட் அவுட், அதாவது அனுப்பு அல்லது அனுப்பப்படுதல் என்ற ஒரு பதத்தை எபிரேய வார்த்தையில் நாம் பார்க்க முடிகிறது. இதை கிரேக்க மொழியில் போய் இதை குறித்து நாம் பார்க்கும்போது அப்போஸ்டெலோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்போஸ்டெலோ என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதுலேயும் இதற்கு தமிழான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பப்படுதல், டு சென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். அன்பானவர்களே, இந்த அருள் பணியை குறித்து இறையலாளர்கள் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அருள் பணியை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒரு சில அருள் பணியாளர்களுடைய கருத்துக்களை இந்த நாளில் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். டேவிட் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையலாளர் என்ன சொல்கிறார் என்றார், அருள் பணி என்பது அடிப்படையிலே திருச்சபையினுடைய செயல்பாடு அல்ல, அது மாறாக கடவுளுடைய பண்பு சார்ந்தது என்று சொல்லி
டேவிட் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார். அது கடவுளுடைய பண்பு சார்ந்தது. அருள்பணி என்பது கடவுளுடைய பண்பு சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதேபோல இறையியலாளர் புனித அகஸ்டின் அவர் சொல்கிறார், கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் சொற்களை மனிதர்களுக்கு அறிவிப்பவர்கள் இறைவாக்கினர்கள் என்கிறார். கடவுளுடைய ஆவியில் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் சொற்களை மனிதர்களுக்கு அறிவிப்பவர்கள் இறைவாக்கினர்கள் என்று அவர் சொல்கிறார். அதேபோல இன்னும் ஒரு இறையியலாளர் இதை குறித்து தெளிவாய் சொல்கிறார். ஹென்றி மார்ட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர், கடவுளை கிட்டி நெருங்குபவர்கள் ஆழ்ந்த அருள் பணியாளர்கள். கடவுளை கிட்டி, அதாவது கடவுளை நெருங்கி யாரெல்லாம் சேர்றாங்களோ அவர்கள் அனைவரும் அருள் பணியாளர்கள் என்ற ஒரு பதத்தை அங்கு சொல்லுகிறார். இந்த பதத்தை முதலாக உலகிற்கு தன்னை அறிமுகம் செய்து வைத்தவர் யார் என்று பார்த்தோம் என்றால் நம்முடைய பேராயர் லெஸ்லி நியூபிகன் ஐயா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் காட்டினார். லெஸ்லி நியூபிகன் ஹென்றி மார்ட்டின் சொன்ன அந்த கருத்தை பேராயர் லெஸ்லி நியூபிகன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அவர் அருள் பணியை குறித்து செய்து காட்டிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அருள் பணிக்கு அர்த்தம் என்ன, நம்முடைய விவிலியம் நமக்கு என்ன சொல்கிறது, அல்லது இந்த அருள் பணியை குறித்து கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை கடவுள் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அருள்பணினா என்ன? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களே. லூக்கா 4:18 நான் வாசிக்கிறவா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை இந்த அருள்பணிக்காக அனுப்பினார் என்று நாசரேத் அறிக்கையில் கடவுள் தெளிவாய் சொல்கிறார். அருள்பணினா இதுதான். நம்ம இதை குறித்து சிந்திக்க அவ்வளவு கஷ்டம்னா என்ன? அருள்பணி என்றால் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கணும். இதுதான் இந்த அருள்பணியினுடைய முக்கியமான நோக்கம். இதை நாம் என்ன செய்யணும்? முதலில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு இறை பணியாளர் டேவிட் லிவிங்ஸ்டன், இந்த விபிஎஸ்ல கூட 3வது நாளில் விபிஎஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து பிள்ளைகளுக்கு நாம் மிஷினரி தாக்கத்தை குறித்து நாம் சொன்னோம் 3வது நாள். பார்த்தீங்கன்னா அவர் 1813ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் அவர் பிறந்திருக்கிறார். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இவர் என்ன செய்கிறார்? ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவர் கடந்து செல்கிறார். கடல் மார்க்கமாக பயணம் செய்கிறார். பல மாதங்கள் அவர் பயணப்பட்டு சென்று ஆப்பிரிக்கா தேசத்தை அடைகிறார். அங்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சூழ்நிலை மிகவும் கடினமாக இருந்தது. அங்கு அவர் நற்செய்தி பணி செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. அங்கு புரியாத ஒரு மொழியாக இருந்தது. அந்த மொழியை அவர் கற்றுக்கொள்கிறார். விலங்குகளினுடைய தாக்கம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சில நேரங்கள் நோய்வாய்ப்பட்டு உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அவருக்கு இருக்கிறது. ஒரு நேரத்தில் அவர் இறந்து விட்டார் என்றெல்லாம் அவரை குறித்து சொன்னார்கள். ஆனாலும் கூட தன்னுடைய அருள் பணியை அவர் நேர்த்தியாய் செய்தார் என்று பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னை அருள் பணிக்காக அனுப்பின இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு கடிதம் அவருக்கு வருகிறது. அந்த கடிதத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய 2 மிஷினரிகளை நாங்கள் அனுப்புகிறோம், அந்த மிஷினரிகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்திலையும், அந்த கடிதத்தில் ஒரு சில காரியங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள்.
இந்த 2 மிஷினரிகளும் எப்படி அவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு வர வேண்டும், அவர்கள் எங்கு தங்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய உணவு முறை எப்படி, அங்கு பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கிறது, அவர்கள் தங்கக்கூடிய அறை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார்களாம். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் என்ன செய்கிறார்? அதற்கு பதில் கடிதம் எழுதுகிறார். அவர்கள் இருவரையும் இங்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம், இந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு அனுப்ப வேண்டாம். அவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் லண்டன் பகுதியிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். லண்டன் பகுதி மிகவும் பிரசித்தி பெற்றது. அங்கு தங்கக்கூடிய இடம் நன்றாக இருக்கும், அங்கு நல்ல உணவு முறை இருக்கும், அங்கு அவர்கள் தங்கக்கு ஏதுவான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? திரும்ப கடிதம் அனுப்புகிறார். அன்பானவர்களே, இன்றைய நிலை மிஷினரிமார்களுடைய அருள் பணிக்காக வரக்கூடியவர்கள் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கனமான இந்த மிஷினரி பணியை, அருள் பணியை செய்வதற்கு வரும்பொழுதே அவங்க எப்படி கேட்குறாங்க? எப்படி நான் வரணும்? கப்பலில் வரணுமா, ஃப்ளைட்டில் வரணுமா? அங்கே தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கிறது, அங்கு உணவு எப்படியாக இருக்கிறது, இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் பாருங்க, அவர் இருப்பதற்கு இடம் இல்லை, காட்டு விலங்குகள் அவரை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சரியான உணவு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட அவர் கடவுளுக்காக தன்னுடைய அருள்பணியை அவர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் மிகவும் எங்கு வசதியாக இருக்கிறதோ அங்கு நாம் மிஷினரி பணி செய்ய வேண்டும், எங்கெல்லாம் வசதியான சூழல் இருக்கிறதோ அங்கு நாம் மிஷினரி பணி செய்ய வேண்டும், வசதியான இடத்தில்தான் அருப்பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம், ஒரு சிந்தனை, ஒரு சுயநலம் இன்றைய நாளில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 ஆண் மகன், ஒரு பெண் குழந்தை இருந்தார்கள். முதல் மகனை நன்றாக படிக்க வைத்து அவரை நல்லா படிக்கக்கூடிய மாணவன், அவரை மருத்துவர் பணிக்கு அனுப்பி வைத்து விட்டார். 2ஆவதாக இருந்த அருமையான மகள், அவளும் நன்றாக படித்தாள். அவளை அக்ரிகல்ச்சர் சார்ந்த அந்த படிப்புகளுக்கு விவசாயத்துறையில் அவள் என்ன செய்தார்? அவளும் அங்கு சென்று விட்டார். 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு மகன், அவன் படிப்பில் ஒன்றுமே இல்லை, படிப்பில் 0. ஒவ்வொரு வருடமும் 2 ஆண்டுகள் பின்தங்கி படிக்கக்கூடிய ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், என்னுடைய மூத்த மகனை நான் என்ன செய்தேன்? மருத்துவராக நான் அனுப்பிவிட்டேன். 2வது மகளை விவசாயத்துறை சார்ந்த ஆராய்ச்சி படிப்புக்கு நான் அனுப்பிவிட்டேன். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மகன் படிக்க மாட்டான், இவனை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அவனை நான் என்ன செய்கிறேன்? ஊழியத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு கனமான ஊழியத்தை செய்வதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறை பகுதியில் நாம் பார்க்கிறோம், தலையான காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனால் இன்று எதற்குமே பயன்படாத ஒரு சூழ்நிலையில் நாம் அருள் பணியாளராக, இறை பயணத்திற்காக நாம் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய சூழலில் திருப்பணி எப்படி இருக்க வேண்டும், இந்த திருப்பணி நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய திருச்சபையில், நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பொய்துகள் நமக்கு தெளிவாய் இந்த நாளில் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நாளும் கூட நான் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54 60 வரை வாசிக்க கேட்ட இந்த பகுதியை மட்டும் மையமாக வைத்து நான் உங்களோடு கூட என்னுடைய அருளுரையை ஆற்றலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பகுதியில் இந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை நீங்கள் அனைவரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இதிலிருந்து அருமையான கடவுள் நமக்கு பல காரியங்களை இந்த நாளில் கற்றுத்தருவார். ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 54 60 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஒருவரை குறித்து, நற்செய்தியாளரை குறித்து போடப்பட்டிருக்கு. அது யாரு? 59வது வசனத்தை வாசிங்களே. போதும். இங்கே யாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது? ஸ்தேவானை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தேவானை குறித்து பார்த்தோம் என்றால் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களே. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முன்னுரையில் இந்த ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கும்போது இவர் எப்படியெல்லாம் அருள் பணியை செய்தார் என்றால், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அருமையான இந்த ஸ்தேவான் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் அர்ப்பணி செய்தார். இன்னைக்கு நம்ம தேசத்தில் அல்லது நம் மத்தியிலே நடக்கக்கூடிய அருள் பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மிஷினரிமார்கள் வந்து தங்கி அநேக காரியங்களை செய்தார்கள். இன்று இந்த அருள் பணி செய்ய வேண்டுமென்றால் முதலாவது நமக்கு இடையூறாக எது இருக்கிறது என்றால் அரசியல் தலையீடு இன்று அருள் பணியில் இருக்கிறது. அரசியல் தலையீடு இருக்கிறது. இரண்டாவது, ஜாதி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அருள் பணியிலே காணப்படுகிறது. மூன்றாவதாக, வர்க்கத்தினுடைய வெளிப்பாடு அருள் பணியிலே காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த அருள் பணி காயப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அருள் பணி இன்றைய காலகட்டத்தில் அவை காயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. சரி, இந்த ஸ்தேவானை குறித்து நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த 6வது அதிகாரத்தில் அவரை குறித்து முழுமையாக நம்ம படிக்கலாம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபையினுடைய நிர்வாகத்தை சரியாய் செய்வதற்கு ஒரு 7 பேரை என்ன செய்கிறார்கள்? தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 7ல் ஒருவர் தான் இந்த ஸ்தேவான் என்று அந்த பகுதி போடப்பட்டு இருக்கிறது. திருச்சபை நிர்வாகத்தை சரி செய்வதற்கு அல்லது திருச்சபை நிர்வாகத்தை நடத்துவதற்கு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் அந்த நாளில் நியமித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த ஸ்தேவான் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து பார்த்தோம் என்றால், இவர் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றவர், இவர் ஞானம் நிறைந்தவர், இவர் நற்சாட்சி பெற்றவர் என்று சொல்லி அந்த 6வது அதிகாரம் முழுவதுமாக அவரை குறித்து சொல்லிக்கொண்டே போகிறாங்க. நற்சாட்சியாக இருந்தார், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றார், நல்ல ஞானம் நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய திருச்சபையில் பொறுப்புகளை ஒரு முன்மாதிரியாய் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். திருச்சபையில் ஒரு முன்மாதிரியான பொறுப்பை இந்த ஸ்தேவான் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த உலகம், அந்த திருச்சபை அவரை எப்படியெல்லாம் செய்தது என்று பார்த்தோம் என்றால், 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவர் என்ன பண்ணாங்களாம்? தர்க்கம் பண்ணினார்கள். ஒரு சிறந்த ஞானி, ஒரு நல்ல பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றவர், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராகவே அவர் இருந்தார். ஆனால் அவர் என்ன செஞ்சாங்கன்னா, அவரை தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவரை தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல் 7வது அதிகாரம்
59வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் பாருங்களேன், கடைசி பகுதி 7:59 கடைசி, கல்லறிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மிஷினரி, ஒரு அருள் பணியாளர் அவரை என்ன செஞ்சாங்க? தர்க்கம் பண்ணுறாங்க, அவரை கல்லெறிகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட அருள் பணியை செய்தார்? இந்த அருள் பணியை அவர் மூலமாக நமக்கு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு அப்படிப்பட்ட காயத்தை கொடுத்தார்கள். ஒரு நல்ல மனிதன், ஆனாலும் அவருக்கு அப்படிப்பட்ட காயத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். நாம் நல்ல கனிகளை கொடுத்தாலுமே நம்மளை என்ன செய்வாங்க? அப்படித்தான் நம்மளை கல்லறிவார்கள், நம்மளை வார்த்தைகளினால் காயப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்தேவான் 3 காரியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். அந்த 3 காரியங்களும் இன்றைய நாளில் நமக்கு அது மிகவும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் 7வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்களே. முதல் பகுதி. போதும், அவன் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டான். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் காயங்களுக்கு பதிலாக அவன் கருத்தோடு ஜெபித்தான் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. எவ்வளவு காயங்கள், எவ்வளவு வழிகள் அவன் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பியான தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் கல்லெறியலாம், அநேகர் பரிகாசம் செய்யலாம், அநேகர் தூசணமாய் நம்மை பேசலாம், நம்மை இகழலாம். ஆனாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முழங்காலில் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய சமுதாயம் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை என்ன செய்யலாம்? இகழலாம், தர்க்கம் பண்ணலாம், கல்லறியலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு இறையலாளர் அழகாக சொல்கிறார், மூளையால் முடியாதது முழங்காலில் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம், எனக்கு கடவுள் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடவுள் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எல்லாமே மாகமாய் போய்விடும். அதான் இந்த இறையலாளர் சொல்கிறார், மூளையால் முடியாதது முழங்காலால் முடியும் என்று அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அவருக்கு காயங்களை கொடுத்தார்கள், எத்தனையோ பேர் அவருக்கு வேதனையை கொடுத்தார்கள். ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட அவருக்கு வேதனை கொடுத்தவர்கள், அவருக்கு பழி சொன்ன ஒவ்வொருவரையும் அவர் ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யலை? நிந்திக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் இந்த சூழ்நிலையில் நமக்கு எல்லாம் யார் வேதனையை கொடுத்தார்களோ நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு இரட்டத்தனையான வேதனையை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி நினைக்கிறோம். யாரெல்லாம் நம் மீது கண்ணீர் வரவழைக்க காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் வரவழைக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் பாருங்க, எல்லா சூழ்நிலையும் மறந்து அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரோட சன்னிதானத்தில் காத்திருக்கிறார். காயப்பட்ட காயங்களுக்கு அவர் ஜெபத்தின் மூலமாக பதிலை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். திருமறையில் எல்கானாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னாலும் பெனினாலும் இருக்கிறாங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. பெனினால என்ன செய்கிறாங்க? 2வது மனைவியாக திருமணம் வைத்து செய்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. இந்த பெனினாள் பார்க்குறா, ஒவ்வொரு நாளும் அன்னாளை பேச்சுனா இப்படிப்பட்ட பேச்சு இல்லை.
ஒரு சமுதாயத்தில் குழந்தை இல்லை என்றால் அவர்களை எப்படி பேசுவார்கள் என்று நமக்கு தெரியும். அப்படி வசைபாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்னாள் இந்த 1 சாமுவேல் முழுவதுமான அந்த பகுதியை படித்து பார்த்தோம் என்றால் ஒரு இடத்துல கூட அன்னாள் பெணினாளை குறித்து தவறான வார்த்தை ஒரு இடத்துல கூட சொல்லலை. அவள் அதற்கு மாறாக என்ன செய்தாள் என்றால் ஆலயத்திற்கு சென்றாள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு தன்னுடைய கண்ணீரை ஆண்டவருடைய பாதபடியில் நனைத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். அன்னாளுக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அருமையான மகனை கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, அன்னாளை கடவுள் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களே. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரனையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். பார்த்தீங்கன்னா, கடவுள் முழங்கால் படியிட்டு அவர்களை குறித்து, அன்னாளை குறித்து பெணினாள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அதையெல்லாம் அன்னாள் என்ன செய்கிறா? ஜெபிக்கிறா, ஜெபிக்கிறா, ஜெபிக்கிறா. இந்த காயங்களுக்கெல்லாம் விடை தேடுறா. ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, அதே போல் கெட்செமனே தோட்டத்தில் பாருங்களேன், கடவுள் தன்னை கடைசி நேரம் தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, முத்தம் கொடுத்து கடவுளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிலுவை மரணம் நமக்கு வரப்போகிறது என்று, சிலுவையின் மூலமாக காயங்கள் நமக்கு வரப்போகிறது என்று நன்கு அறிகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் என்ன செய்கிறாரு? அந்த கெட்செமனே தோட்டத்தில் முழங்காலில் நின்று தன்னுடைய பிதாவின் இடத்துல ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, காயங்கள் கட்டுவதற்கு சிறந்த மருந்து ஜெபம் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எங்கேயும் போக வேணாம். உங்களுடைய காயங்களுக்கு ஜெபம்தான் மருந்து என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாராவது உங்களை குறித்து பேசியிருக்கலாம், யாராவது உங்களை குறித்து நிந்தனையான காரியங்களை பேசியிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அன்னாள் ஜெபித்தால் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவங்களுக்கு ஒரு சிறிய காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை பின்பற்றுங்க. ஒருவேளை என்னை குறித்து யாராவது தவறாக சொன்னாங்கன்னா, என்னுடைய காதுக்கு வந்துச்சுன்னா, அவர்கள் பெயர்களை நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி வைத்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிங்க, அவங்களுடைய மனைவிக்காக ஜெபிங்க, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை குறித்து யார் அவதூறு பேசுகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஜெபிங்க. அதுதான் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு பெரிய கிருபை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, நியூயார்க் நகரத்தில் 1823ஆம் ஆண்டு பேனி ஜோன்ஸ் கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறாள். அவள் பிறக்கும் போதே கண் பார்வை குறைவுள்ளவனாய் பிறந்தாள். அவளுக்கு அநேக மருந்துகள் கொடுத்தார்கள். அவர் சிகிச்சையிலே தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களுக்கு 2 கண்களும் அவளுக்கு பார்வை இழந்தவளாய் காணப்பட்டாள். அவள் அதை குறித்து அவள் என்ன செய்யலை? ஒரு நாளும் வேதனைப்படலை. கடவுளுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாள். சிறு வயது முதல் ஜெபிக்கிறாள், ஜெபிக்கிறாள், ஜெபிக்கிறாள். ஒரு காலகட்டம் வந்தவுடனே அருமையான மகளுக்கு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அநேக பாடல்களை எழுதுவதற்கு கடவுள் கிருபையை பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆங்கில பாடல்களில் குறிப்பாக 8000 பாடல் இந்த பேனி ஜோன்ஸ் கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய அவள் எழுதிய பாடல்தான் ஆங்கில பாடல்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு பாடல் எழுதுவதற்கு முன்பதாக அவள் முழங்காலில் நிற்பாளாம். ஒவ்வொரு பாடல் எழுதுவதற்கு முன்பதாக பல மணி நேரம் முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவள் கேட்கும்போது
ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை தருவாராம். அவள் எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில துயர் துடைக்கக்கூடிய பாடலாக இருந்தது என்று வரலாறு நமக்கு புடமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, காயங்கள் மத்தியில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காயங்கள் மத்தியில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக அவன் செய்தது முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். இரண்டாவதாக காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் காயங்களுக்கு பதிலாக கருணையை வெளிப்படுத்தினான். காயங்களுக்கு பதிலாக கருணையை வெளிப்படுத்தினான். முதலாவது சொன்னேன், காயங்களுக்கு பதிலாக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று முதல் காரியத்தை சொன்னேன். இரண்டாவது, காயங்களுக்கு பதிலாக கருணையை வெளிப்படுத்தினான். 7வது அதிகாரம் 60வது வசனத்தில் 2வது பகுதியை வாசிக்கும்போது பாருங்களே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். கடவுளுடைய சன்னிதானத்தில் அவள் பெரிய காயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கு அவருடைய கருணையை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்த வேண்டாம், இந்த ஜனங்களுக்கு நீர் ஒன்றும் செய்யாதிரும் என்று சொல்லி தன்னை காயப்படுத்தியவர்களுக்காக அங்கு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எத்தனையோ பேருக்கு வேதனையை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக நாம் இரக்கம் பாராட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருள் பணியாளர் இந்த ஸ்தேவான் என்ன செய்கிறார் என்றால், மற்றவர்கள் மத்தியிலே இரக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். திருமறைகளை பார்க்கலாம். ஒருவன் உன்னை வலக்கண்ணத்தில் அடைச்சா இடது கண்ணத்தையும் காட்டு. அதைத்தான் அருமையான இந்த அருள் பணியாளர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றிருக்கிறார். நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை அன்னை தெரேசா அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்காக தன்னோடு அநேக ஏழை எளிய பிள்ளைகள், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் இருந்தார்களாம். அவர்களுக்காக பணம் திரட்டுவதற்காக, நிதி திரட்டுவதற்காக ஒரு இடத்திற்கு செல்கிறார். அங்கு ஒரு மனிதர் அருமையான தாயாரினுடைய கையில் உமிழ்ந்து நீரை என்ன செய்கிறாரா? எச்சியை துப்புறான். அருமையான அந்த தாயார் அந்த எச்சிலை தன்னுடைய ஆடைகளை துடைத்து விட்டாராம். துடைத்து விட்டு திரும்பவும் அந்த சகோதரிடம் கேட்டாராம், நீர் எனக்கு இந்த பரிசை தந்து விட்டாய், என்னுடைய இல்லத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ ஏதாவது பரிசை கொடு என்று சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை தெரேசாவுடைய இரக்கத்தை நாம் இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு துறவி என்ன செய்கிறார்? காலையில் ஆற்றங்கரைகளை குளித்து விட்டு திரும்புகிறார். அவரை பார்த்த ஒரு இளைஞன் போகும்போது அவரை காரி உமிழ்நீரை துப்பி விட்டு செல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த துறவி திரும்பவும் அந்த சகோதரனை பார்த்து கேட்டாராம், போதுமா தம்பி, இன்னும் என் மீது நீ துப்ப வேண்டுமென்றால் துப்பு என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாராம். அவன் கடந்து சென்றானாம். இல்லத்திலே அவன் போய் அமர்ந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை அவன் உள்ளத்திலே குத்தியது. அவன் இரவு முழுவதும் தூங்கலை. காலையில் எழுந்து அந்த துறவி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அந்த துறவியிடம் போய் மன்னிப்பு கேட்டானாம். அந்த துறவி சொன்னாராம், நேற்று நீ வேறு மனிதர், இன்று நீ ஒரு புதிய மனிதன் என்று சொல்லி அந்த மகனை என்ன செஞ்சாராம்? மன்னித்தாராம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, காயங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கருணை காட்ட வேண்டும். காயங்களுக்காக நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதே இந்த அருமையான ஸ்தேவானுடைய கூற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம். முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? காயங்களுக்கு பதிலாக இரக்கத்தையும் ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, காயங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? கருணை உள்ளம் காட்ட வேண்டும். மூன்றாவதாக, காயங்களுக்கு பதிலாக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மூன்றாவது காரியத்தை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59வது வசனத்தினுடைய 2வது பகுதி, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கடவுளை தொழுது கொண்டார். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பணியை இந்த அருமையான சகோதரன் செய்து முடித்து விட்டு ஆண்டவரிடம் தன்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். நமக்கு தந்த கடமைகளை நாம் எப்படி நிறைவேற்றி கடந்து செல்ல வேண்டும்? கடவுள் நமக்கு கொடுத்த கடமையை நாம் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறோமா? கல்லெறியப்பட்ட ஒரு சூழல்ல தமது கடமையை அவர் சரியாய் செய்தார். ஒருவேளை அவரை குறித்து காரி துப்பியிருக்கலாம், அவரை குறித்து விமர்சனம் செய்திருக்கலாம், அவரை குறித்து தவறாய் பேசியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய கடமைகளை அவர் ஒரு நாளும் சரியாய் செய்யக்கூடிய ஒரு மகனாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை உன்னுடைய தாய் அல்லது உன்னுடைய தகப்பன் உனக்கு காயத்தை உண்டுபடுத்தியிருக்கலாம், அல்லது ஒருவேளை உன்னுடைய கணவன் மனைவிக்கு காயத்தை உண்டுபடுத்தியிருக்கலாம், மனைவி கணவனுக்கு காயத்தை உண்டுபடுத்தியிருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு காயத்தை உண்டுபடுத்தியிருக்கலாம். ஆனால் நாம் நமது கடமைகளை சரியாய் செய்வதற்கு மறந்து போய்விடக்கூடாது. கல்லறிந்த சூழ்நிலைகளிலும் கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய பணியை அவர் நிறைவேற்றினார் என்பதை இந்த ஸ்தேவான் மூலமாக நாம் நன்கு கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு நன்று அறிந்த பகுதி நகோமியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். 2 மகன்கள், 2 பேர் என்ன செய்கிறாங்க? இறந்து போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய 2 மருமக்களையும் அழைத்து தன்னுடைய கடைசி நேரத்திலும் அவங்க கடமையை சரியாய் செய்ய ஆசைப்படுகிறார். எப்படி யோசித்து பாருங்களேன், 2 பிள்ளைகள் இறந்து போய்விட்டார்கள். வேதனையோடு, கலக்கத்தோடு, நிந்தனையோடு கூட நின்று கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, மருமகளை அழைத்து அங்கு தன்னுடைய பணியை, கடமையை செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நமக்கு அநேக நேரத்தில் நம்முடைய கடமையை நாம் சரியாய் செய்ய முடியாமல் போய்விடலாம். ஆனால் இந்த பகுதி நமக்கு தரக்கூடிய அறைகூவல், நம்முடைய கடமையை நாம் தெளிவாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு நன்று தெரிந்த ஒரு பகுதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கன்னியாகுமரி பகுதியில் தேவ சகாயம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அருள்பணியாளரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு கடந்த நாட்களில் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தூயவர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர். கடவுளை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவரை அநேக பாடுகள், அநேக உபத்திரங்களை கொடுத்தாங்க. ஒரு பட்ட மரத்தில் அவரை கட்டி வைத்து கொண்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த பட்ட மரம் அவர் மீது விழுந்து அவர் உயிரை மாய்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பட்ட மரத்தில் கட்டி வைத்தார்களாம். ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர். அந்த பட்ட மரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஜெபித்தாராம். அந்த பட்ட மரம் என்ன செய்ததாம்? துளிர் விட்டு முளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பட்ட மரம் அருமையான அவர் ஜெபித்த உடனே அது துளிர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது வரலாற்று பதிவு. அது மட்டுமல்ல, கடைசி நேரத்தில் அவரை அந்த மிஷினரி பணி செய்யக்கூடிய அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்கள்? மலை உச்சிக்கு கொண்டு போனார்கள். துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் மூலமாக அவரை கொலை செய்ய நினைத்தார்கள். அந்த இராணுவ வீரன் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அவரை சுடும் பொழுது துப்பாக்கி செயல்படவில்லையாம். அந்த நேரத்தில் கூட அருமையான அந்த சகோதரன் அந்த துப்பாக்கியை வாங்கி ஜெபித்து, நீர் என்னை சுடும் என்று சொல்லி சொன்னாராம். இந்த கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய கடமையை அருமையான மகன் செய்ததை இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த தேவ சகாயம் பிள்ளை, அவரை குறித்து இன்னும் அநேக சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் கூட ஜெபிக்கக்கூடிய தூயர் பட்டம் அவருக்கு கொடுத்தார்கள். தூய பட்டம். கடைசி நேரத்தில் கூட
அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் இந்த அருமையான அருள்பணியாளர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது, கருணையை வெளிப்படுத்தினது மூலமாக அவரை கல்லை கொண்டு கல்லெறியும் போது அவர் ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தார். கல்லெறியும் போது கருணையை வெளிப்படுத்தக்கூடிய மகனாக இருந்தார். கல்லெறியும் போது கடமையை சரிவர செய்தார் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வரோம், வீட்டில் ஜெபம் பண்ணுறோம். ஆலய காரியங்களுக்கு, நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? காணிக்கை படைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோம்? ஆலயத்தில் பாடல்களை பாடி நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை. தாசரே இத்தரணியை என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று என்ன செய்கிறோம்? பாடலை பாடுறோம். எனக்கு அன்பானவர்களே, ஜெபித்தால் மட்டும் போதுமா? ஆண்டவருக்கு கொடுத்தால் மட்டும் போதுமா? பாடலை பாடினால் மட்டும் போதுமா? அருள் பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய அருள் பணியை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒருவேளை பயணம் செய்யக்கூடிய இடத்துல மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கலாம். பணித்தலங்களில் ஆண்டவரை குறித்து அறிவிக்கலாம். இன்னுமாய் ஏழை எளிய கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலையில் இயேசு யார் என்று அறியாத மக்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மதுரை பட்டணத்தில் இருக்கிறாங்க. இயேசுனா யாருன்னு தெரியாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் இயேசுவை எப்படி அறிவிக்கப் போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்படி அறிவிக்கப் போகிறோம்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கு பல கல்லெறிகள் விழலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அநேக கல்லெறிகள் விழலாம். நாம் இரக்கம் காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அநேக கல்லெறிகள் விழலாம். நாம் கடமை செய்வதில்லை ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. அநேக மிஷினரிமார்கள் நம்முடைய தாய் திருநாட்டிற்கு வந்தார்கள். வான்புரம் ஐயர், கேப்பரனூர் ஐயர், ஸ்வாட்ஸ் ஐயர், பிளேக் ஐயர், வாஸ்பன் ஐயர், திரேசி வில்லியம் என்று சொல்லக்கூடிய அநேக மிஷினரிமார்கள் நம்முடைய தென் தமிழகத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தன்னுடைய சொந்த தேசத்தில் தனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விற்றுவிட்டு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டினார்கள். கல்வி அறிவுக்காக பள்ளிக்கூடம் கட்டினார்கள். முடங்கி கிடக்கக்கூடிய அறியாமை என்ற அகலை அவர்கள் மாற்றி மறு உருவாக்கம் செய்தார்கள். மருத்துவ உதவிகளை செய்தார்கள். கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அருள் பணியை நாம் செய்ய போகிறோம்? ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு அறைகூவல், அருள் பணியை நாம் எப்படி செய்ய போகிறோம்? இதை குறித்து நீங்கள் சிந்திங்கள், செயல்படுங்கள். கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 229வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைப்போம். விசுவாச
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். 42வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது லித்தானியாவை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு ஜெபம் முடிந்தவுடனே கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி மறுமொழி சொல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்முடைய பேராயர் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் நம்முடைய பேராயர் அருள்பணி முனைவர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களுக்காகவும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதிஸ்தர், ஓத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், ஓத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தின் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காணும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்து நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வளமில்ல நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் முது ஆவியினால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, முது திருச்சபையில் எல்லா நிலைகளில் உள்ள மனிதருக்காகவும் முது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அங்கீகரித்தள்ளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுக்கிரக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் டேவிட், மிஸ்ஸஸ் ஜொனோ பிரிசில்லா அவர்களுக்காக இந்த நாளில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கடவுளே, அருமையான மகன் டேவிட்டுக்காக, அருமையான மகள் பிரிசில்லாவுக்காக உம்முடைய பாதபடியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் திருமண பந்தத்திலே நீர் இணைத்தீர் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்திற்கு உருவாவதற்கு முன்னே அருமையான பிள்ளைகளை நீ பிரித்தெடுத்து இந்த நாளில் ஒரு திருமண பந்தத்தை என் தேவன் நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி சுவாமி. அருமையான பிள்ளைகள் செய்யக்கூடிய பணிகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக அருமையான மகளுக்கு நல்ல ஒரு பணியை கொடுத்து ஆண்டவரே, அருமையான பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எதிர்கால வாழ்வை உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை ஏற்ற நேரத்தில் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அனைவரும் ஆண்டவரே இந்த நேரில் திருச்சபையாய் அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் அருமையான பிள்ளைகள் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீர்வாதமும் அருமையான பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். துதி, கணம், மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதம் வந்திருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொரு மத்தியிலும் கூட தேவன் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பாராக. ஆமே. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 260 பாமாலையிலே 261வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும்
எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இரக்கம் நிறைந்தவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடமையாய் செய்வதற்கு அருமையான அருள் பணியாளர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்திற்காக நன்றி சுவாமி. இந்த மாதம் முழுவதும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, புதிய மாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். புதிய மாதத்தினுடைய தேவைகளெல்லாம் தேவன் சந்திக்கும்படியாய் கிருபைச்சிங்க சுவாமி. வந்திருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆண்டவரே அனுப்பும்படியாய் கிருபைச்சிங்க சுவாமி. இந்த ஆலயத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும்போது மெய்யான ஆசீர்வாதத்தை அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீர் மன்னிங்க சுவாமி. உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி. துதி, கணம், மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் அனைவரும் சமாதானத்தோடு போய் வருவோம். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் தோத்திரங்களும். நேரத்திற்காக நன்றி சுவாமி.